ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 3/4 கிலோ சிக்கன், 2 தக்காளி, 3 ஸ்பூன் எண்ணெய், 20 சின்ன வெங்காயம், உப்பு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பட்டை 3 துண்டு, லவங்கம் 4, பிரிஞ்சி இலை 2, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். அரைக்கிறதுக்கு 1/2 கப்பு தேங்காய், 10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூனு கசகசா. இதை நம்ம அரைச்சி நைஸாக எடுத்துக்கிறோம். பாரம்பரியமாக மண் சட்டியில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மண் சட்டி வச்சுக்கிறோம், எண்ணெய் ஊற்றிக்கிறோம், பிரிஞ்சி இலை 2 வச்சுக்கிறோம், பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் பொன்னிறமாக செவக்கணும், நல்லா செவந்து வரணும் வெங்காயம். அப்போதான் குழம்பு டேஸ்டாக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் செவந்துருச்சு. நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா குழம்புல வெங்காயம் இருக்கிறதே தெரியாது. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி நல்லா மசியணும். பாருங்க, இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுக்கிறோம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா 3-4 தடவை அலசிட்டு எடுத்துருக்கேன். நல்லா சிக்கன்ல மசாலா ஏறுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. வதங்கும் போது உப்பு போட்டோம். இப்போ குழம்புக்கு எல்லாத்துக்குமே உப்பு போட்டுக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ சிக்கன் நல்லா வேகட்டும், மூடிக்கலாம். பாருங்க, நல்லா இந்த ஸ்டேஜ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அரைச்சி வச்சிருந்தா தேங்காய் விழுத போட்டுக்கிறோம். கமகமன் நல்லா வாசனையா இருக்கு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு இது மேல கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறோம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.